நீங்க ஒரு டீ லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிட. உங்களுக்கும் டீல பிஸ்கட்டோட சாப்பிட பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். என்னைக்காவது டீல பிஸ்கட்டோட சாப்பிடும்போது யோசிச்சிருக்கீங்களா இது யார் கண்டுபிடிச்சிருப்பா அண்ட் டீயோட பிஸ்கட் தான் நல்லா ஒரு காம்பவுண்ட் யார் கண்டுபிடிச்சிருப்பான்னு யோசிச்சிருக்கீங்களா? எஸ், டுடே நம்ம டீயோட பிஸ்கட்டோட ஹிஸ்டரி தான் பத்தி பார்க்க போறோம். ஸோ டீ வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா வந்து எம்பரர் சென் நாங் அப்படிங்கிற ஒரு கிங், சைனால உள்ள கிங். ஸோ சைனால தான் ஃபர்ஸ்ட் டீயை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சைனால இருந்து ஜப்பானா இருக்கட்டும், போர்ச்சுகீஸ், இங்க எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிஸ்கட்ஸ்க்கு வருவோம். பிஸ்கட்ஸ் எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் வந்து ஒர்க் பிளேஸ்க்கு போகும்போது இடையில ரொம்ப பசிக்கும்ல, அப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்ல, அப்போ அந்த மாதிரி டயத்துல தான் ஒர்க் பிளேஸ் போறவங்க பீப்புள் தான் வந்து பிஸ்கட் இருக்காங்க. அப்போ பிஸ்கட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், ரொம்ப டஃப்பா இருக்கும். இப்போ உள்ள மாதிரி ஸ்மூத்தா சாஃப்டாலாம் இருக்காது, ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ இந்த பிஸ்கட்டுங்கிற வேர்டு வந்து லாட்டின் வேர்ட் பிஸ்காக்டஸ் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. இதுக்கு மீனிங் என்னன்னா ட்வைஸ் பேக், இதுதான் இதோட மீனிங். ஸோ 2 times பேக் பண்ண ஒரு விஷயம் தான் பிஸ்கட். ஸோ அப்போ வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குமா, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, வழியில ரொம்ப பசியாக இருக்கும்போது பிஸ்கட் எடுத்து போய் இருந்திருக்காங்க. அப்போ அது டஃப்பாக இருக்கு, ட்ரையாக இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அங்கே கிடைக்கிற வாட்டர் கிடைச்சிச்சு அப்படின்னா, இல்லை டீ கிடைச்சிச்சுன்னா அதை டிப் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அப்படி டிப் பண்ணி சாப்பிடும்போது இது டேஸ்ட் நல்லா இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்கு. நமக்கே தெரியும் டீல பிஸ்கட் சாப்பிடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு. ஸோ அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கு, அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூட ஸ்ப்ரெட் பண்ணி இந்த நியூஸை எல்லாருமே வந்துட்டு டீயோட பிஸ்கட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனோம்னா ஒரு பிரிட்டன் கண்ட்ரில விக்டோரியன் ஏரா அந்த டைம்ல டீயை வந்து பிஸ்கட்டோட சாப்பிட ஒரு ஈவெண்ட், சோசியல் ஈவெண்ட்டாவே நடத்திருக்காங்க. பாருங்களேன், இப்போ நம்ம காலையில ஈவினிங்கத்தோட சாப்பிடுவோமா, அங்க வந்து ஆஃப்டர்நூன் டைம்ல டீ வித் பிஸ்கட் வந்து சோசியல் ஈவெண்ட்டாவே நடத்திருக்காங்க. டீ அண்ட் பிஸ்கட்டோட சாப்பிட்றதுக்காகவே ஒரு சோசியல் ஈவெண்ட் நடத்திருக்காங்க. அந்த சோசியல் ஈவெண்ட்ல டீ அண்ட் பிஸ்கட் தான் தொட்டு சாப்பிடுவாங்க, அதான் அந்த சோசியல் ஈவெண்ட்டு. பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே 17th centuryல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி டீயும் பிஸ்கட் இருந்தப்போ ஒரு பெஸ்ட் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து 19th centuryல தான் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ 21st centuryல நம்மளும் டீ அண்ட் பிஸ்கட் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். இனிமே நெக்ஸ்ட் டைம் டீ வித் பிஸ்கட் சாப்பிடும்போது இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும்ல.